எண்ணங்களை புரிந்து அறிந்து தெரிந்து நிறைவேற்றக்கூடிய ஆட்சியாளர்களாக அவர்கள் செயல்பட்டார்கள். தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் விவசாயிகளுடைய எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதன் அடிப்படையிலேயே விவசாயிகள் இந்த முறை ஆட்சி மாற்றத்திற்கு தயார் நிலையிலே இருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழகத்துடைய எல்லா பகுதியிலே இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களும் ஆட்சி மாற்றத்திற்கு முதன்மை வாக்கை அளிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு விவசாயிகளை பொறுத்தவரையில் விவசாயிகளுக்கு பல தொடர் கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை போல் ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் உட்பட நதிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. அனைத்து விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். இது அவசியம், அவசரம் என்று இந்த கூட்டம் கருதுகிறது. அனைத்து விவசாய இடுபொருட்களுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்பதை அரசாங்கங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல போலி விதைகள் விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கின்றன, வாழ்வாதாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறது. 100% அது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற உறுதியை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல மரபணு மாற்ற விதைகளை அறவே அனுமதிக்க கூடாது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கை பல. காலத்தின் அருமை கருதி ஒரு சிலவற்றை நான் கூறுகிறேன். இங்கே பேச இருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் மிக தெளிவாக அதை பேச இருக்கிறார்கள். விவசாய பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வரும் வன விலங்குகளுக்கான யானை, காட்டுப்பன்றி, மயில், மான், சிறுத்தை போன்றவற்றை கட்டுப்படுத்த நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு ஆணையில் காட்டுப்பன்றிகளை சுட்டுக்கொள்ள கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுடைய வருத்தத்தை, வேதனையை தெரிவித்திருப்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நொய்யல் ஆறு சீர்படுத்திடவும், ஆக்கிரமிப்புகளை அகற்றிடவும், கழிவுநீர் கலப்பதை தடுக்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது. அதிக அளவிலே பயன்படுத்தப்பட்டு வரும் பிளாஸ்டிக் பொருட்களை கட்டுப்படுத்திட, அதிக அளவில் நீர்நிலைகளை, காற்று, மண் மாசுடையதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முக்கியமாக தென்னை விவசாயி அதிக அளவிலே பாதிக்கும் வெள்ளை ஈ, கேரள வாடல் நோய், இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கு புதிய தொழில்நுட்ப முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தென்னை விவசாயிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சென்னை சார்ந்த தொழில்கள் பாதிக்கப்படாத வண்ணம் சட்டத்திட்டங்களை கூட அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அரசு திட்டங்களை பொதுவாக அறிவிக்கும் போது விவசாயிகளுடைய வேண்டுகோள், கோரிக்கைகளை கேட்டு அதற்கேற்ற நிதிநிலையை உருவாக்கி வேளாண்மை பற்றி அமைக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும். பேசும்போது சொல்லுவாங்க.
இதெல்லாம் பேசுகிறப்ப நீங்கள்லாம் சொல்லிக்கலாம் இல்லை, நீங்கள்லாம் சொல்கிறது தான் நிறைய, நாங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் குறைச்சி சொல்கிறோம். பொதுவான கருத்து தமிழகத்தினுடைய நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து. மற்ற இதெல்லாம் நிறைய இருக்குது, எல்லாம் கொடுத்துருவாங்க. ரைட், நீங்கள் வேறு ஏதாவது பொலிட்டிக்கலாக கேட்டால் கேட்டுட்டு கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம். ஐயா, நாங்கள் மணி 5 போகுது. நீங்கள் இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை எதிர்த்தே செயல்படக்கூடிய வகையில் எல்லோருக்கும் சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை தான் தற்போது காங்கிரஸ் கட்சி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்பது இந்திய மக்களுக்கு, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல அரசை, மக்கள் விரும்பும் அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடுநிலையான ஆணையம். அத்தகைய தேர்தல் ஆணையத்தையே தொடர்ந்து குற்றம் கூறி, ஒரு பொய்யை தொடர்ந்து கூறினால் அது உண்மையாகிவிடும் என்று நினைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் செயல்பட தொடங்கினால் அதனுடைய உள்ளர்த்தம் என்ன? நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல்களில் எல்லாம் அவருடைய கட்சியும் அதனை சார்ந்த கூட்டணியும் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. தோல்வியை அவர்கள் உறுதி செய்து கொள்கிறார்கள். அதனை மூடி மறைக்க ஒரு மிகப்பெரிய நாடகமாக, சதியாக இது நடக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். இதனை சாதாரண வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. டீஸ்டாங்கிறவங்க வெளி மாநிலத்திலிருந்து வருபவர்கள். யாருக்காவது மத்திய அரசின் மீது கோப தாபம் இருந்தால் இப்போதெல்லாம் அது தேர்தல் ஆணையத்தின் மீது காட்டுவது ஒரு பெரிய விளம்பரமாகிவிட்டது. அதை இந்த தேர்தலில் மக்கள் முறியடிப்பார்கள். அது போன்ற சொல்பவர்களுக்கு தமிழகத்தில் என்ன நிலை என்று கூட தெரியுமா எனக்கு தெரியவில்லை. நீங்கள் பொதுவாக அமலாக்கத்துறை எல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுகின்ற ஒரு மிக முக்கியமான துறை. அந்த துறையை யாரும் இயக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. மத்திய அரசின் கீழ் செயல்பட்டாலும் தனிப்பட்ட முறையிலே இயங்கக்கூடிய மிக முக்கியமான துறைகள். நாட்டினுடைய வரி ஏய்ப்பை தடுக்கக்கூடிய துறைகள். அத்தகைய துறையினுடைய பணி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு, கட்சிக்கு அப்பாற்பட்டு, தனி மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற செயல்பாடுகள். இதில் யாரும் குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது, சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற ரீதியிலே தான் நாடு போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் சில ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கட்சிகளிலே பலர் மீது இது போன்ற செயல்பாடுகள் இருக்கத்தான் செய்தது. அதனால் தனிப்பட்ட முறையிலே இதில் காழ்ப்புணர்ச்சி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இருக்க முடியாது. நீங்கள் பொதுவாக இந்தியாவிலே
இருக்கின்ற முக்கிய பொறுப்புகளுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அதற்கேற்றவாறு ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை மக்கள் மதிக்கும் வகையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக முதல்வரும் தன்னுடைய பேச்சுக்களை அதற்கேற்றவாறு வைத்துக் கொள்வார் என்று நம்புகிறேன். தற்போது தமிழகத்துடைய அரசியல் சூழல் NDA கூட்டணி தமிழகத்திலே எடப்பாடியார் தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பல்வேறு ஒத்த கருத்துடைய கூட்டணிகள் ஒன்று சேர்ந்து களத்திலே மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி தற்போது முதல் கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக வாக்காளர்கள் மத்தியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களது வெற்றி சுற்றுப்பயணமே. கூட்டணி வந்து வரும் காலங்களிலே இன்னும் விரிவாக்கப்படும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக பாஜக இணைந்து கூட்டணி சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இறுதி முடிவாக இருக்கும். திமுக தன்னுடைய பயத்தை கூட்டணி கட்சிகளிடம் வெளிப்படுத்த முடியாத நிலையிலே இதை மறைமுகமாக கூறுகிறது என்று நான் கருதுகிறேன். தூய்மை பணியாளர் போராட்டம் வந்து நியாயமான போராட்டம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக கட்டாயப்படுத்தி வெளியே தள்ளியது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தூய்மை பணியாளர்கள் மீது அரசு வைத்திருக்கின்ற மரியாதையை அது வெளிப்படுத்தியது, தவறான முறையில் வைத்திருக்கின்ற மரியாதையை வெளிப்படுத்தியது. தூய்மை பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது அரசனுடைய கடமை. அதற்கு முதல்ல குரல் கொடுத்த கட்சிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் ஒன்று. நான் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கட்சியினுடைய பிரதிநிதிகள் 2 முறை அவர்களை சென்று பார்த்து கோரிக்கைகளை கேட்டு ஆறுதல் கூறியிருக்கிறார். புதிய கட்சி மாநாடு நடத்துவதற்கும் அவர் கட்சியை வலுப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு ஜனநாயகத்திலே உரிமை இருக்கிறது. அந்த பணியை அவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய வெற்றி அணி அதிமுக பாஜக கூட்டணி. அதனுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும். இதிலே ஒத்த கருத்துடையவர்கள் எங்களோடு சேர்ந்தால் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். அந்த இறுதி முடிவை இன்னும் 4-5 மாதங்கள் கழித்து அதிமுக பொதுச் செயலாளரும் மத்திய பாஜகவும் இணைந்து எடுக்கும். ஒத்த கருத்தோடு கூட்டணி செயல்பட்டு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எங்களது முடிவுகள் ஒத்த கருத்தோடே அமையும். தேர்தல் நெருங்க வெற்றி கூட்டணி இன்னும் பிரகாசமாக தங்களுடைய நிலையை வெளிப்படுத்துவோம். நீங்கள் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கு. இன்னும் 6 மாதங்கள் கழித்து கூட்டணிகள் விரிவடையும். அதிமுக தலைமை
பாஜக தலைமை இணைந்து முடிவெடுப்பது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்புடையது. நன்றி சார்.